இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து மார்க்கெட்டபிள் நான் மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, அதோட மேஜர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோ லெக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டபிள் நான் மார்க்கெட்டபிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் ஒன்ஸ் அகெயின் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு பையர் அண்ட் செல்லர் வந்து ஒரு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்களோ அதுதான் வந்து மார்க்கெட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நான் மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கார்பரேட் பாண்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு டெப்ட் மார்க்கெட்டில் நமக்கு வந்து பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண பாண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து வேற யாருக்காவது செல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம திரும்ப அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இந்த மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஈக்விட்டி ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட்டு அதெல்லாம் வந்து நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியாதுன்னா பேங்க் டெபாசிட், நம்ம பேரில் இருக்கிற பேங்க் டெபாசிட்டை நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம பிஎஃப் அமௌண்ட்டு, இப்போ நம்ம பேரில் இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை வேறு யாருக்கும் நமக்கு கொடுக்க முடியாது. இன்சூரன்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்சூரன்ஸையும் நம்ம யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஃபைனலாக நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது இதுவும் வந்து கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் மாதிரி தான். நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுப்பாங்க. இதுவும் நம்ம பேரில் தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இதையும் நம்ம வேறு யாருக்கும் செல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டபிள் அண்டு நான் மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ கிளாஸஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கிளாஸஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கருவி அப்படின்னு அர்த்தம். கருவினா என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு மெத்தடில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அது பேரை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது கருவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இதே ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேராக இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கம்பெனியில் நமக்கு ஓனர்ஷிப் வேணும் அப்படின்னா அது பேர் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஓனர்ஷிப்லாம் வேணாம், எனக்கு வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதே மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது ரெண்டும் ஒரு டைப்பு. அப்புறம் மணி மார்க்கெட், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மணி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதெல்லாம் அந்த கமர்ஷியல் பேப்பர், தென் வந்து என்ன சொல்ற கார்ப்பரேட் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 இயர்க்குள்ளே கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, திரும்ப அதை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணி, அதாவது மீன்ஸ் திரும்ப நம்மளோட கேபிட்டல் நமக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுறதை வந்து நம்ம மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை புக் பண்ணி வச்சுட்டு இல்லை ஷேரை புக் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த ஃப்யூச்சரில் நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்து டெரிவேட்டிவ்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ்லேயே வந்து இன்னும் நிறைய டீப்பான விஷயங்கள்லாம் இருக்குது, லைக் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அண்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப டெப்த்தாக இப்போதைக்கு போவேன்னா, இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஷேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்பெனியில் ஓனர்ஷிப் கிடையாது. சரி, ஷேரை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் ஓனர்ஷிப் இருக்குது, பட் பாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்பெனியில் ஓனர்ஷிப் கிடையாது. ஓகே, இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ். தென் மெச்சூரிட்டி பீரியடு, சில இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து 1 இயர்க்கு உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். அதை வந்து 1 இயர்க்குள்ளே நமக்கு வந்து அந்த கேபிட்டலை நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இப்போ 3 to 5 இயர்க்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா மீடியம் டேர்ம்
இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது 5 to 10 இயர். அகெயின் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இயர் வந்து அப்ராக்சிமேட் கிளாசிஃபிகேஷன் தான். சில நேரங்களில் இது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது. இப்போ சில இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 இயர்ஸ் மீடியம் டேர்ம் சொல்லுவாங்க. மோர் தென் 10 இயர்ஸ் தான் சில இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்மாகவே எடுத்துக்கிடுவாங்க. பட் அதாவது ஒரு யூனிவர்சலாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது 1 இயர், 3 to 5 இயர், 5 to 10 இயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து கிரெடிட் வர்த்தினஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு ஷேரோ நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட கிரெடிட் வர்த்தினஸ் எந்த அளவுக்கு அந்த கம்பெனி நமக்கு வந்து திரும்ப நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க அப்படின்ற கேரண்டி தான் கிரெடிட் வர்த்தினஸ். ஓகே, இப்போ நிறைய வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஏஜென்சிஸ் வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கிறிசில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிறிசில் அப்படின்றது வந்து கிரெடிட் ரேட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு வாங்குகிற அந்த கடனை திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்றது. அப்படி நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹை வர்த்தி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ இதே இது வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறதுனா, ஓகே ரொம்ப நம்ப முடியாது, ஓரளவுக்கு அவங்களால வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்றது வந்து மீடியம் வர்த்தி. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பாண்டு டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து சரியாக வந்து அவங்க வாங்குகிற கேபிட்டலில் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது லெஸ் வர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஹை வர்த்தி அண்டு மீடியம் வர்த்தி தான் வந்து சூஸ் பண்ணணும். லெஸ் வர்த்தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம். ஓகே, ஏன்னா இது வந்து ஹைலி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஓகே, நாளைக்கு என்ன நம்ம வந்து வீடியோ லெக்சர் பார்க்க போகிறோன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் வீடியோ. இதை ஒரு 3-4 பார்ட்டாக வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ண மாதிரி தான் இருக்கும், பட் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எதெல்லாம் வந்து நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் வந்து என்னென்ன அதில் இருக்குது இன்னும், அண்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தென் வந்து பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸு, இவ்வளவு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்ன டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, தென் வந்து அதே மாதிரி என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து வர லெக்சர்ஸ் சீரீஸில் வந்து பார்ப்போம். ஓகே, ஐ ஹோப் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த கிளாஸஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சீரீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ அண்ட் வி வில் see you in the next video.